as everyone was sitting in loveful remembrance. எல்லாரும் பாபாவோட அன்பு I நினைவுல also, while sharing Drishti, took lots of love திருஷ்டி and gave எடுத்து நிறைய loveful அன்பு remembrances to Baba. என்னோட அன்பு நினைவும் பாபா கொடுத்தேன். And then I offering bhog to Baba. ஆஃபர் பண்ணேன் பாபாக்கு. And Baba was giving very, very loving Drishti. And then Baba said, பாபா கொடுத்துட்டு இருந்தாரு. I said, Baba, today, especially, I have brought bhog for Dadi Janki. பாபா நான் தாதி Baba knows that சொன்னேன். mention, and then gave lots of, Baba invited Dadi Janki to come, and also told வந்து that I ஜானகிக்கு brought bhog for you. So first ஜானகி Baba வர சொன்னாங்க. invited, எல்லாருக்கும் and also with love, எல்லாரோட போகும் பாபா வந்து ஜானகி கொடுத்தாங்க. Janki accept bhog too. And then in few moments, Dadi Gulzar also were there. தாதி குல்சாரும் வந்திருந்தாங்க. Baba made her accept bhog too. அவங்களுக்கும் போக் கொடுத்தாங்க. And it was silence for a few moments. அமைதியா இருந்தது கொஞ்ச நேரம். And then Baba is asking all the children, எல்லா குழந்தைகளையும் பாபா கேக்குறாரு, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நான் பாபா பார்த்துட்டு ஏன் பாபா இதை கேக்குறாரு, and blessings of ancestor souls are keeping us well. நான் சொன்னேன் பாபா எல்லாருடைய ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்ட்டு. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். And after that, Baba was looking at Dadi Janki. And Baba asked him that you all love Avyak Bab Dada more or Dadis more? பாபா கிட்ட நீங்க அவ்யக்த் பாப் தாதாவை இல்லைன்னா தாதிஸை விரும்புறீங்களா, யாருக்கு நிறைய அன்பு இருக்கு? ஸோ நாங்க சொன்னோம் இல்ல கண்டிப்பா நிறைய அன்பு இருக்கு தாதிஸை விட. இப்போ வந்து நம்ம நிறைய தாதிஸ்ல பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம பாபாவை மறக்கல. Our admiration, our respect towards dadis. நம்மளுடைய மற்றும் மரியாதையும் நம்ம தாதிக்கு இருக்கு. பாபாவை பாபா சொன்னாரு ஜானகி வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு ஆதாரம் இருக்கு. அவங்களுடைய பாபாவுடைய கண்டறிந்த விதம், அதன் அடிப்படையில அவங்க பாபா மேல அவ்வளவு நம்பிக்கை, அது வந்து அசைக்கவும் நம்பிக்கை இருந்தது. எண்ணத்துல கூட வந்து பாபா தாதிக்கு வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ அப்போ பாபா வந்து அவங்க தாதியை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு ஆதாரம் வந்து தாதியோட தியாகம். ஸோ பாபா வந்து தாதி வந்து எப்ப பாபா அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டாங்க. இந்த தியாகம் வந்து தபஸ்யால அடங்கி இருக்கு. நம்ம தியாகம் இல்லாதால் தான் வந்துட்டு தடைகள் வந்து தபஸ்யால ஏற்படுது. தியாகம் இல்லாதால் தான் அதனால வந்து மேல முன்னேறி போக முடியல சேவையிலையும். So renunciation is part of renunciation creates fortune. இந்த தியாகம் தான் நம்மளுக்கு வந்து பாக்கியத்தை உருவாக்குது. நம்மள வந்து தடைகள் இருந்து விடுபட்டு மற்றும் சேவையிலையும் நம்ம முன்னேறிட்டே இருக்க முடியும். Only one thought, and that is to serve. Because she felt that she is receiving from Baba. She is receiving. தாதிஸ்க்கு எப்பவுமே சேவை பண்ணணுன்ற ஒரே இருந்தது.
அவங்க தாதி தாதி வந்து பாபா கிட்ட இருந்து எடுத்து எப்பவுமே எல்லாருக்கும் குடுப்பாங்க. தாதி என்ன பார்க்கும்போது தாதி எப்பவுமே சொல்லுவாங்க, "நீ எப்பவுமே வந்துட்டு ஆசீர்வாதங்களால வந்துட்டு அ உனக்கு பாலன நடக்குது" அப்படின்னு தாதி சொல்லுவாங்க எனக்கு. தாதி கேட்டாங்க, "நீங்கலாம் சேவை பண்றீங்களா? இல்ல சேவை நடக்குதா?" நீங்க எவ்வளோ சேவை பண்ண முடியும்? எல்லாமே வந்து சேவை தானே பண்ண முடியும். நம்ம முழு நாளும் பேசினாலும், முழு கர்மயோகம் நம்ம ஒரு நாள் ஃபுல்லா பண்ணாலும், அது வந்து பத்தாது இல்லையா? அதுல ஒவ்வொரு எண்ணமும் வந்து இருக்கணும். அதாவது ஜானகி ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம வந்து அன்பான எண்ணங்கள், சில எண்ணங்கள் இருந்தாலும், அந்த எண்ணங்கள் மூலமா சேவை நடக்கணும். சேவை செய்யணும். நான் உருவாகும். ஒவ்வொரு சுவாசத்திலயும் அது சொன்னாங்க. அதே சொன்னாங்க. ஒவ்வொரு நொடியிலயும் நம்ம வந்து நம்ம சேவையில வந்து எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணும்போது, அப்ப சேவை வந்து எப்பவுமே நடக்கும். சகஜம். நம்முடைய எண்ணம், சொல், செயல். ஸோ நம்மளுடைய சுவாசம், நம்மளுடைய தண்ணிய வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம எப்பவுமே சேவாதாரியா இருக்கிறோம். எப்பொழுதுமான யோகிகளா இருக்கணும். எப்பவுமே ஒரு இருக்கிறவங்க வேற என்ன பண்ணணும் அவங்க? நீங்க நினைவுல இருக்கணும், சேவை பண்ணணும். மூலமா தாதி நம்மள பார்த்துட்டு எல்லாம் அதுக்கப்புறம் வந்து பாபா சொன்னாரு, நீங்கலாம் வந்து தாதி பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க வந்து தாதி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நெறைய பேர் பிரம்மவா பார்த்ததில்ல. ஆனா தாதிங்கள நீங்க உதாரணமா பார்த்துருக்கீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க? இப்ப உங்களுக்கு சகஜமா இருக்கும் அது. தாதிய பார்த்து பண்ணும்போது. எப்பவுமே நினைவு செய்யுங்க. பாபாவுடைய ஆசீர்வாதம், பாபாவுடைய புரொடெக்ஷன் எப்பவுமே நம்ப கூட இருக்கும்ன்ட்டு. ஏதாவது எங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தாதி நம்ப கூட தான் இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தோணுது. தாதீஸ் அவ்யக்தமானதால, ஃபரிஷ்தா ஸ்வரூபத்துல அவங்க எங்க முடியும்? ஸோ தாதியோட பிளெஸ்ஸிங் வந்து எப்பவுமே வந்து நினைவினுடைய சொரூபமா இருங்க. ஸோ அப்ப எப்பவுமே நீங்க ஏமாத்தப்பட மாட்டீங்க.
ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு சக்தி இருக்கு. நம்ம வந்து பாபா எல்லாருக்கும் திருஷ்டி குடுத்தாரு, அன்பு குடுத்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாபா வந்து அன்பு நினைவுகள குடுத்தாங்க. ஆனா எல்லாருக்குமே இந்த பாவனை வந்து போக் ஆஃபர் பண்ணோன்ட்டு. அதனால போக் ஆஃபர் பண்ணவங்களுக்கு அன்பு நினைவுகள். ஓம் சாந்தி. எப்பவுமே சுகம் நிறைந்ததா இருக்கணும். எப்பவுமே சந்தோஷம் இருக்கணும். யாரு சுகமானவங்க அப்டின்னா, யாருக்கும் துக்கம் எல்லாரோட ஆசீர்வாதம் எடுத்து, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் குடுக்கணும். உங்க உங்க எல்லாருக்கும் நான் வந்து அன்பான சொல்றேன். எல்லாருமே நீங்க துக்கத்துக்கு வந்துட்டு குடுக்காதீங்க. அவங்க துக்கத்துக்கு குடுக்கணும். அவங்க வேலைய அவங்க செய்யட்டும். உங்களுடைய எப்பவுமே வந்து மின்னிக்கிட்டே இருக்கட்டும். பாபா உங்க மேல அன்பு வச்சிருக்காரு. கருணை வச்சிருக்காரு. அவருடைய அவரோட ஆசீர்வாதம் நம்ம கூட இருக்கு. வரங்கள் இருக்கு. நம்ம எப்பவுமே சுகமா இருந்து எல்லாருக்கும் சுகம் குடுப்போம். உலகத்துல இருக்கக்கூடிய வாயுமண்டலத்த பார்த்து நம்ம வாழ்க்கையில பார்த்தோம். நம்முடைய இதயம் சொல்லுது. இந்த சுகம், அமைதி, குளிர்ந்த தன்மை அதெல்லாத்தோட பாபா நம்மள நிரப்பியிருக்காரு. ஸோ இந்த உலகமும் வந்து முள்ளுனுள்ள உலகமா இருந்து அழகான தோட்டமா மாறட்டும்ன்ற என்னுடைய பாவனை இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாக்கும் தெரியட்டும். பரம்பிதா, பரமாத்மா என்னுடைய அப்பாவா இருக்காரு. என்னுடைய டீச்சரா இருக்காரு. அவர் நம்மளுக்கு வந்துட்டு நம்மள பாதுகாக்கிறாரு. எந்த ஒரு பயமும் இருக்கக்கூடாது. எது நடக்குதோ அதுல நன்மை இருக்கு. ஸோ நம்மளுடைய எல்லாருடைய கவனமும் மேல இருக்கவன் மேல போட்டும். நேரத்துக்கு என்ன வேணும்? கடவுளுக்கு என்ன வேணும்? உலகத்துக்கு என்ன வேணும்? அத நம்ம செய்யணும். இப்ப நான் இத புரிஞ்சுக்கல அப்டின்னா, எனக்கும் மத்தவங்களுக்கும் வந்துட்டு எனக்கு என் மேலயே என்னோட இது வேல்யூ இல்ல. மத்தவங்களுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. எந்த ஒரு நியமங்கள் இருக்கோ, அது நம்மளுக்கு வந்து 2வது வந்து மரியாதைகள், 3வது வந்துட்டு சரியான சபியத்தாவோட செய்யறது. இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு நம்ம நேர்மையா வந்து 100% நம்ம சம்ஸ்காரங்கள்ல இருந்தோம் அப்டின்னா, நம்ம குடுக்கக்கூடிய அட்வைஸும் கரெக்ட்டா அந்த இடத்துல பாபா அப்படி அட்வைஸ் குடுக்குறாரு நம்மளுக்கு இந்த 3 விதத்துல இருக்கணும்ட்டு. எந்த ஒரு விஷயமும் இந்த மாரி காரியத்திலயும், இல்ல எண்ணங்கள்ல கூட வரக்கூடாது. அது கவனமா இருக்கணும். ஒரு பாபாவ தான் ஃபாலோ பண்ணணும். நான் தூய்மையாகணும். நேத்து நம்ம வந்து சர்வ சக்திவானுடைய சக்திய பத்தி பேசிட்டு இருந்தோம். அவருடைய பலத்த பத்தி மற்றும் சக்திய பத்தி. ஸோ தாதி ஜானகி வந்து ஒரு வார்த்தை உபயோகம் பண்ணுவாங்க.
தாடி சொல்லுவாங்க. நெறைய வாட்டி வந்து அன்பு, சிநேகம் இதெல்லாம் பத்தி ஸோ அன்புனா வந்து அது ஒரு சக்தி இருக்கு. ஸோ சர்வ சக்திவானுடைய அப்புறம் பலம் சொல்வாங்க. நம்ம பலமா இருக்கணும் அப்டின்னுவாங்க. சக்திசாலியா இருக்கிறது, பலமா இருக்கிறது. ஸோ குணங்கள் மூலமா தான் நம்மளுக்கு அந்த பலம் கிடைக்கும். எனர்ஜி பத்தி இத சொல்வாங்க. ஸோ நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு ஊக்கம், உற்சாகம் இல்ல, தைரியம் இல்ல. எப்படி நம்ம பாபா கிட்ட இருந்து எடுக்கிறது? அந்த சக்தி எடுக்கிறது, அது என்னுடைய பலமா நான் எப்படி ஆக்குறது? ஸோ அந்த எனர்ஜிய நான் வந்து எப்பவுமே அம் தான் வைக்கணும். அப்பதான் நான் பலவீனமா ஆக மாட்டேன். ஸோ பல நுணுக்கமான நம்முடைய சன்ஸ்காரங்களுடைய பலவீனங்கள் இருக்கு. இன்னைக்கு காலையில ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் எண்ணம் மற்றும் சன்ஸ்காரங்கள பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரியான நேரத்துல சரியான சன்ஸ்காரம் பாபா சொல்லியிருக்காரு. அந்த சன்ஸ்காரங்கள் தான் எப்பவுமே எப்பவுமே இருக்கிறது. உண்மையான சன்ஸ்காரமா இருக்குது. என்னுடைய தாதி கேட்டாங்க. உண்மையான அ ஆர அ ரெஸ்ட்னா என்னது? உண்மையான உண்மையான ரெஸ்ட் எப்போ அப்டின்னா, எப்ப நம்ம சைலன்ஸ்ல இருக்குதோ, ஆழமான அமைதியில. நம்ம மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருந்தது, நம்மள மனசு ஏதோ குத்திக்கிட்டே இருக்கு அப்டின்னா, ஏதோ ஒரு சங்கல்பம் நம்ம மனசுல இருந்ததுன்னா, நம்ம தூங்குனா கூட, எழுந்தா கூட அந்த அந்த நம்ம நல்லா தூங்கணும் அப்டின்ற ஒரு ஃபீலிங் இருக்காது. கவலை இருக்கு. அதனால தான் அந்த அமைதி வந்து நான் எல்லாமே பாபா கிட்ட குடுத்துருவேன். பாபா நீ தான் பொறுப்பு அப்டின்ட்டு. நான் வந்து டிட்டாச்டா இருக்கணும். ஸோ அதுலருந்து நான் சாட்சியா இருக்கணும். திருப்பி திருப்பி அந்த எண்ணம் நம்மளுக்கு வரக்கூடாது. ஸோ இந்த எண்ணம் வந்து உங்களுக்காக இருக்கலாம், இல்ல மத்தவங்களுக்காக இருக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் என்னுடைய பிராக்டிஸ் பயிற்சில இருக்கிறதுக்கு. ஏன்னா அந்த அந்த தூங்குறது கூட ஒரு விதமான நம்மளுக்கு. நம்ம மனசும், புத்தியும் அமைதியா இருக்கும்போது நம்மளுடைய ஆத்மா வந்து அ ஆத்மா ஹீல் ஆகுது. நம்ம உள்ளுக்குள்ள கொஞ்சம் கவலை இருந்தா கூட நம்மளால வந்து ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்க முடியும். எப்படி இந்த பயிற்சி நம்ம பண்றது? ஸோ என்னுடைய மனசு அமைதியில இருக்க முடியும். அதுல சக்தி இருக்கு. அந்த நம்மள வந்து பல விதத்துல நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ போக் மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. தாதி போயிட்டாங்க அப்படின்ற ஃபீலிங் நம்மளுக்கு இல்ல. நம்ம ஜானகிக்கு புக் குடுக்கும்போது, அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு அந்த ஃபீலிங் ஆச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு நெறைய டைம் இல்ல. இந்த 10 பாயிண்ட்டுக்கு இல்ல. இன்னைக்கு நம்மளால பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கு வந்து ஹோம் ஒர்க் பண்ண போறோம். கரெக்ட்டா?
ஸோ நான் பாபா கிட்ட ஒரு வாட்டி கேட்டிருந்தேன். பாபா ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு. பாபா சொல்லியிருந்தாரு, ரெஸ்ட் வந்து அந்த ரெஸ்ட் எப்ப வரும் அப்படின்னா, எப்ப நம்ம மனமும் புத்தியும் வந்து அமைதியில இருந்து ரிஃப்ரெஷ்டா இருக்கும். அதாவது புத்துணர்ச்சி அடையுதோ அப்பதான் ரெஸ்ட் வரும். போயிட்டு அவங்களுடைய மரியாதைய வந்து குடுத்தாங்க. டைமண்ட் ஃபிளாக் ஹோயிஸ்டிங் முன்னாடி
அந்த இடம் பண்ணுவாங்க. கான்ஃபரன்ஸ் வந்து அங்க தான் தாதி ஜானகியோட இருக்கு. அதான் காமிக்க போறோம் இப்ப நாங்க வீடியோல. நீங்க சந்தோஷப்படுறதுக்கு 2 வழிமுறை இருக்கு உங்களுக்கு. ஒண்ணு வந்து கிளாஸு, இன்னொன்னு தோழி. 4 பேரையும் பாபா தொட சொல்றாரு அந்த பூங்கொத்த. தாதிக்கு வந்து பாபா குடுக்குறாரு. சக்தி ஸ்தம்பம். தாதி என்னவா இருந்தாங்க? தாதி முழு உலகத்தையும் சேவை பண்ணாங்க. இயக்கத்துக்கும் பண்ணாங்க. யார் சக்தி ஸ்தம்பம் வந்தாங்களோ, அவங்க புத்தி வந்து பாபா கூட போணும். பெருசா நாங்க பண்ணியிருக்கோம். இந்த ஆத்மா தனியா கிடையாது. என்கிட்ட 5 ஆத்மாக்கள் கூட இருக்காங்க. ஸோ இந்த 5 ஆத்மாக்களும் எங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி குடுக்குறாங்க. மம்மா, விஸ்வகிஷோர், தாதா, பாபா, பிரகாஷ்மணி, தாதி, தீதி இவங்கலாம் தான் என் கூட இருக்கிறாங்க அப்படின்னு தாதி எப்பவுமே சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா ஸ்டார் டிசைன் போட்டிருக்கோம். ஏன்னா தாதி வந்து ஒரு ஸ்டாரா இருந்தாங்க இந்த ட்ராமால. தாதி எப்பவுமே சொல்லுவாங்க, நான் டீச்சர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல வந்து தாமரை மலர் இருக்கு.
ஏன்னா தாமரை மலர் போல தாதி இருந்தாங்க. அதான் கீழ டிசைனு. எப்பவுமே தாதி வந்து ஓம் சாந்தி, ஓம் சாந்தின்னு ஆரம்பிப்பாங்க. நான் யாருடையவன், யாருடையது? யாருடையவனா இருக்கேன் நானு? நான் என்ன செய்யணும்? அந்த 3 விஷயம் நேர்மை, சுத்தம் இதெல்லாம் வந்து தாதி எப்பவுமே வந்து சொல்வாங்க. ஒரு பலம், ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் வந்து கீழ வந்து நம்ப வந்து அன்னப்பறவை காமிச்சிருக்கோம். ஸோ நாங்க வந்து அந்த தாதியோட அஸ்தி கரைக்கும்போது, அந்த அன்னப்பறவைகள்லாம் வந்தது. இது ஒரு தபஸ்யா ஒரு இடமா இருக்கும். இது ஒரு யோகி இடமா இருக்கும். நீங்க பார்க்குறீங்க. இப்போ வந்து நம்ம ஞானம் யோகம் செய்ய முடியும். இது வந்து வெளியில இருக்கு. எல்லாரும் வந்து உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ இது நெறைய சேவை செய்யும்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு ஆர்ச்சோட ஒரு 2 பில்லர் இருக்கும். அங்க தான் கேட் எல்லாம் வருவாங்க. இங்க தான் சக்தி ஸ்தம்பம் ரெடியா இருக்கு. ஸோ டான்ஸா தீதி இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. டைம் டிஃபரன்ஸ்னால அவங்களால வர முடியல. ஸோ நம்ப பாபா எல்லாத்துக்கும்
நினைவு தாதி எல்லாருக்கும் நினைவு குடுத்துருந்தாங்க. ஹன்சா தேவி வந்து எல்லாருக்கும் நினைவு குடுத்துருந்தாங்க. பாபாவ எவ்வளோ சேவைகள் நடந்தது. அதே ஹன்சா தேவி எப்பவுமே ஜானகி கூட இருந்தாங்க. நானும் நெறைய வாட்டி இருந்திருக்கேன். லேட் நைட்ல கூட வந்து 3:30 மணிக்கு எழுந்துப்பாங்க. லேட் நைட் தூங்குனப்ப காலைல 3:30 போயிட்டு தாதி ரூமுக்கு போவாங்க. அவங்கள வந்து 4 மணி மெடிடேஷன் இடையே கூட்டு வராங்க. என்ன இருந்தாலும் சரி. அவங்களுடைய டெடிகேஷன் தான் வந்து நானும் நெறைய கத்துக்கிட்டேன் ஹன்சா தேவி கிட்ட இருந்து. நம்ம ஹன்சா தேவிக்கு இந்த நினைவுகள் வந்து நன்றி சொல்றோம் அவங்களுக்கு. அடுத்த ப்ரோகிராம்க்காக எரிக் பாய் வருவார் இப்போ. இந்த ஃபிலிம் பார்க்க போறோம் இப்போ நம்ம. நம்ம தாதி எந்த பிராமின் கிட்ட நம்ம தாதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாரும் நம்ம தாதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபிலிம் வந்து நீங்க யாரெல்லாம் தாதியை பார்த்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு நல்லா இருக்கும் இது. தாதி வந்து அவங்க சொன்ன விதத்துல வந்து எல்லாரையும் எப்படி அவங்க வந்து சேவை செஞ்சாங்க. இதுதான் தாதி, உலகத்தினுடைய தாதி அப்படின்னு நாங்க காமிக்க நினைக்கிறோம்.
ஸோ உலகத்துல இருக்க அத்தனை விஐபிஸ் கெஸ்ட் வச்சு இந்த ஃபிலிம் போட்டிருக்காங்க. மனுஷங்க சொல்றாங்க அமைதி வேணும்ன்ட்டு. நம்ம எப்ப அமைதியில போறோமோ, சைலன்ஸ்ல போறோமோ, அப்பதான் அமைதி கிடைக்கும். உள்ளுக்குள்ள நம்ம ஆழமா போணும். உள்ளுக்குள்ள போணும் அப்படின்னா, நான் யாரு அப்படின்னு கேட்கணும். எல்லா விஷயங்களும் வெளிமுகமான விஷயங்களையும் நம்ம வந்து உள்ள அடக்கிட்டு, நான் யாருன்னு உள்ள பார்க்கணும். ஆழமா போணும். எவ்ளோ ஆழமா உள்ள போறோமோ, அவ்ளோ அமைதி நம்மளுக்கு கிடைக்கும்.
இது ஒரு சுட்சமான விதி. திடத்தன்மை வந்து குறையவே குறையாது. நான் பார்த்திருக்கேன். எண்ணங்கள் வந்து தூய்மையா இருக்கணும், அமைதியா இருக்கணும், உயர்ந்ததா இருக்கணும், திடத்தன்மையா இருக்கணும். இது மட்டும் தான் தேவை. எண்ணங்கள் என்ற விதை வந்து உயர்ந்ததா இருக்கணும். இது நெறைய அனுபவம் இருக்கு எனக்கு இந்த மாதிரி.
மனுஷங்களுடைய எனர்ஜி வந்து எவ்வளோ கீழ்த்தரமா இருக்கு இப்போ. இத நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம உயர்ந்த கலை ஏறும் கலையில எப்படி போறது? அவங்கலாம் இறங்கும் கலையில ஏறும் கலையில 2 சக்திகள் நம்மளுக்கு இருக்கு. அது கொண்டு போகும். ஒண்ணு ஆத்மாவோட சக்தி, இன்னொன்னு பரமாத்மாவுடைய சக்தி. எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, "உனக்கு தைரியம் எப்படி வந்தது? இவ்ளோ தைரியம்?" ஸோ நான் சொல்லுவேன், "எனக்கு நம்பிக்கை எனக்கு பாபா மேல இருக்கு. அந்த பாபா எனக்கு ஹெல்ப் பண்றாரு." என்னோட உள்ளுக்குள்ள அந்த ஒரு ஆழமான அன்பு, உண்மையான அன்பு வந்து இருந்தது அப்படின்னா பாபா மேல தானாவே அந்த தைரியம் வந்து நம்மளுக்கு வரும். நம்ம சொல்லுவோம், தைரியமான குழந்தைங்களுக்கு பாபா உதவி செய்வாரு. 100 மடங்கு, 1000 மடங்கு பாபா ஹெல்ப் பண்றாரு நம்மளுக்கு.